நீங்கள் கொஞ்ச நேரம் வெயில பார்த்து நின்றுட்டு உடனே டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட்க்கு எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? ஸோ இது ஏன் நடக்குதுன்னா, நம்ம கண்ணில் இருக்கிற பியூப்பிள், அதாவது அந்த கருவளையம் இருக்குல்ல, சின்னதாக ஒரு பிளாக் கலர் ஸ்பாட். ஸோ அந்த ஸ்பாட் வந்து லைட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கும். ஸோ லைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த பியூப்பிளோட சைஸ் வந்து சின்னதாகும். அதே லைட் கம்மியாக இருக்குன்னா அந்த பியூப்பிள் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க அப்பேச்சர் ஃபோட்டோகிராஃபி ஆர் ஃபிலிம் மேக்கிங்கில். ஸோ உங்களோட லென்சஸில் ஆப்பேச்சர் பிளேட்ஸ் இருக்கும். எப்படி கண்ணில் அந்த பியூப்பிள் வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கோ, இந்த ஆப்பேச்சர் பிளேட்ஸ் தான் லென்ஸில் வந்து ஒரு ஓப்பனிங்காக ஒர்க் பண்ணும். ஸோ லைட்டு எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ வந்து அந்த ஓப்பனிங் வந்து நல்லா வைடாக இருந்துச்சுன்னா நிறைய லைட்டை உள்ளே விடும். ஸோ தட் நீங்கள் நல்லா உங்கள் ஃப்ரேமை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி லைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஆப்பேச்சர் பிளேட்ஸை வந்து நேரோ ஆக்கணும். விச் மீன்ஸ் ஆப்பேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஓப்பனிங் வந்து நேரோ ஆகும். ஸோ தட் லெஸ் அமௌண்ட் ஆஃப் லைட் தான் உள்ளே வரும். ஸோ தட் நீங்கள் வந்து எக்ஸ்போஷரை பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் அப்பேச்சரை நீங்கள் செட் பண்ணணும். ஸோ பேசிக்கலி அப்பேச்சர் வந்து எஃப் வேல்யூஸில் தான் வந்து உங்கள் கேமராவில் இருக்கும். எஃப் 1.8, 2.8, 4 இதெல்லாம் வந்து வைட் அப்பேச்சர். ஸோ தட் லைக் நல்லா ஓப்பன் ஆகிருக்குங்கிறத மாதிரி அர்த்தம். ஸோ அதே F12, F16, F22 எல்லாம் நேரோ அப்பேச்சர் சொல்லலாம். ஸோ தட் லைக் லெஸ் அமௌண்ட் ஆஃப் லைட் தான் கேமராக்குள்ளே ரீச் ஆகும். ஸோ நாட் ஜஸ்ட் எக்ஸ்போஷர், அப்பேச்சர் ஆல்சோ டிசைட்ஸ் சம்திங் மோர், தட் இஸ் டெப்த் ஆஃப் ஃபீல்ட். ஸோ பேக்ரவுண்ட் பிளர் ஆர் ஃபோர்க்ரவுண்ட் பிளர் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதையும் அப்பேச்சர் தான் டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் அப்பேச்சரை வைடாக வச்சிங்கன்னா, அதாவது F1.8, 2.8லாம் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் கிளியராக இருக்கும். மற்றபடி ஃபோர்க்ரவுண்ட் ஆர் பேக்ரவுண்ட் எல்லாமே பிளராக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அப்பேச்சரை வந்து நேரவாக, அதாவது F16 ஆர் F22லாம் வச்சிங்கன்னா அந்த ஃப்ரேமில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ அதனால தான் போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறப்போ லோ அப்பேச்சர், அதாவது F1.8, F2.8லாம் யூஸ் பண்ணுவாங்க. வைல் குரூப் ஃபோட்டோலாம் எடுக்கிறப்போ எல்லாருமே ஃப்ரேமில் இருக்கவங்க எல்லாருமே கிளியராக தெரியணும் இல்லையா, அதனால F16 ஆர் 12லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா எப்படியும் வீடியோ பெருசாகிடுச்சு, அதனால் இது வந்து 1 minute 30 secondsக்குள்ளெல்லாம் கொண்டு வர முடியாது, பரவாயில்ல இருந்துட்டு போகுது. நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ரைங் டு ஷேர் வாட் எவர் ஐ நோ இன் an easier way, so that யாரெல்லாம் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும் ஆர் ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ they can follow me and maybe share your insights as well. நல்லா இருந்துச்சுல? சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.